கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 24ஆம் வாரத்தில் இன்று வெள்ளிக்கிழமைக்கு நாங்கள் கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாங்கள் இறை வார்த்தையை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது, எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய மறை போதனையின் போது அவருடைய 3 காரியங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவதாக நற்செய்தியை போதிப்பது, இறையாட்சியை பற்றி சரியான படிப்பினை கற்றுக் கொடுப்பது மற்றும் நோயாளிகளை சுகமளிப்பது, நோயாளிகளுக்கு சுகம் கொடுப்பது அல்லது சுகமளிக்கும் இந்த கருப்பொருளை அவர் மையமாக கொண்டு தன்னுடைய இந்த மறையை அவர் போதித்து வந்தார். எனவே அவருடைய இயேசுனுடைய வாழ்க்கையிலே இறை தந்தை தனக்கு ஒப்புக் கொடுத்த அந்த பொறுப்புகளை சரியாக செய்து உங்களுக்கும் எனக்கும் இந்த விடுதலையை அல்லது பாவத்திலிருந்து எங்களை விடுதலை அடைவதற்கு எங்களுக்கு மறையை அவர் போதித்ததன் காரணமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதனை சிந்தித்தவர்களாக, இறை வார்த்தை வாசித்தவர்களாக, எங்களுக்கு இறைவனை நோக்கி செல்லக்கூடிய சரியான பாதையிலே செல்லக்கூடியவர்களாக மாற்றுவதற்கு மைய பொருளாக இதை அமைந்ததை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியானால் திருமுழுக்கினூடாக நீங்களும் நானும் பெற்ற அழைப்பை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம்? இறை நற்செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? சரியான படிப்பினை நாங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா? மற்றவர்களுக்கு சுகத்தை அல்லது சுகவேனத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? மற்றவர்களுக்கு கரைச்சல் அதாவது தொந்தரவு கொடுக்க அல்லது மற்றவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான இன்னல்களை கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றோமா என்று இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்து பார்ப்போமாக.